friends, welcome to our channel. இன்னைக்கு உங்க கூட ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வீடியோ கொடுக்க போறேன். வழக்கமா நம்மளுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய சக்சஸ் ஸ்டோரி ஐஐடி ஜாம் CUET PG கேட் 2026 அந்த கம்பைன்ட் கோர்ஸ்ல படிச்ச ஒரு கேர்ளுடைய சக்சஸை பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஃபியூச்சர் பிரகாசமாக செட் ஆகிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐஐடி ஜாம் 2026க்கான ஆன்லைன் பேட்ச் 1 ஜூலை 2025 அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் எனக்கு இந்த கேர்ள் கால் பண்ணாங்க, ஸ்வேதா, கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. இதில் பிஜியில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த கேர்ளுக்கு நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இவளுக்கு ஸ்ரீநகர் என்ஐடிலையும், இதே கேர்ளுக்கு ஸ்ரீநகர் என்ஐடிலையும் குருக்ஷேத்ரா என்ஐடிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஐஐடி 5th ரவுண்டு பேலன்ஸ் இருக்குது, அதுலேயும் எங்கேயாவது கிடைக்கலாம். ஆனால் ஷி ஹாஸ் சோசன் ஏஐங்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக பிளேஸ் ஆகிடலாம். அப்படிங்கிறதுனால அவங்க ஃபேமிலியிலேருந்து இந்த ஏஐ கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக வேறு எந்த கோர்ஸ்க்கும் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பிளான் இல்லை, இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த கேர்ள் நம்மக்கிட்ட ஐஐடி ஜாம் CUET PG கம்பைன்டு கோர்ஸாக போன வருஷம் படித்த கேர்ள். அவங்க ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால இந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இதே போன வருஷம் நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனிக்கு NIT ஸ்ரீநகரில் கிடைச்சிது. அன்பரசி தி டாப், அது எல்லா இடத்துலையுமே கிடைச்சிது. CUET PGயில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா NIT, இதே மாதிரி NIT திருச்சி, NIT பாண்டிச்சேரி எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் எய்சர் திருவனந்தபுரம் கிடைச்சதுனால விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எய்சர் திருவனந்தபுரத்தில் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரோவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அல்டிமேட் எய்ம்னு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே போய் படிக்கும்போது நம்மளுக்கு எய்சர் திருவனந்தபுரத்தில் படிக்கும்போது இஸ்ரோவில் போய் நான் ஃபர்தராக பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் அது. அதனால் இந்த மாதிரி இந்த ஐஐடி ஜாம் CUET பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி பெரிய அவேர்னஸ் இல்லை. பட் காம்படிஷன் இஸ் வெரி லெஸ். நம்மளுக்கு ஒரு 12,000 பீப்புள் தான் எழுதுகிறாங்க. 3000 பேர், 3000 சீட்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்கிட்ட படிக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே ரொம்ப ரொம்ப கம்மியான கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஆனால் அதிகமாக செலக்ட் ஆகிற கோர்ஸும் பார்த்தீங்கன்னா வருஷம் நிச்சயமாக செலக்ட் ஆகிடுறாங்க, நல்ல இடத்துல போய் பிளேஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த தடவை கூட ஒரு பையனுக்கு 0.2 மார்க்கில் கிடைக்காம போச்சு. ஜஸ்ட் 0.2ல் மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியலை. ஆனாலும் அந்த பையனும் செலக்ட் ஆகிடுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 0.2ல் கிடைச்சது போயிடுச்சு. அதனால் இந்த கோர்ஸில் படித்து இந்த ஐஐடி ஜாம் CUET PGயை செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு இடத்துல சீட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் த காம்படிஷன் இஸ் வெரி லெஸ். இதுக்கான ஆன்லைன் பேட்சை நம்ம 1 ஜூலை 2025 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, உங்களுடைய ஜூனியர்ஸுக்கு, நீங்கள் இப்போ CSE ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஃபைனல் இயர்லேயோ அல்லது செகண்ட் இயர்லேயோ இருந்தீங்கன்னா இப்போ கூட லேட் இல்லை, இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம நிச்சயமாக கிளியர் பண்ணிட முடியும். அதனால் அதுக்கு முன்னால் என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி விஷயமாக ஃபர்தராக டீட்டெயில்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.